பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் கூட நாம் பார்க்க போகின்ற வேத வசனம் சங்கீத பகுதி 50:15 வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. Call upon me in the day of trouble and I will deliver you. அல்லேலூயா. எத்தனை அழகான ஒரு வேத வசனம். இந்த மனித சமுதாயத்தில் நம்ம என்ன சொல்லும் அப்படின்னா, எப்போ நமக்கு பிரச்சனையோ அப்போ நம்ம கூப்பிட்டா அவங்க நம்ம காலை எடுக்கிறதில்ல, நம்மளை அவாய்ட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோகங்களையும் வருத்தங்களையும் நம் தேவைகளையும் கேட்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. ஆனால் பாருங்கள், நம்ம ட்ரபுளில் இருந்தால் கூட, நம்ம பிரச்சனையில் இருந்தால் நம்மளை என்னை நோக்கி கூப்பிடு, என்ன உனக்கு பிரச்சனையா என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிற ஒரே தெய்வம் நம் இயேசு கிறிஸ்து தாங்க. அப்போது நம்ம பிரச்சனையாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். விடுவிப்பேனா இல்லையா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறார். நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன், இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக விடுவிப்பேன். நான் விடுவிச்ச உடனே நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவ. அப்போ 3 காரியம் இங்கே நடக்குது. ஒன்று, நீங்கள் ஆபத்து காலத்தில் யாரையும் நோக்கி கூப்பிட வேண்டாம், பட் அவரை நோக்கி கூப்பிடுங்க. 2வது, அவர் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். 3வது, அவர் விடுதலை செய்த பின்பு அவர் யார் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய மகிமையை நாம் பரப்ப வேண்டும். நீ என்னை மகிமைப்படுத்துவா என்கிறார். அல்லேலூயா. அப்படியாக நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? God bless you.